எப்பொழுதுமே ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், நம்முடைய எதிரிய நம்ம ஜெயிக்கிறது வெற்றி அல்ல. ஹலோ, நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். நமக்கு விரோதமாய் வருகிற எதிரியை ஜெயிக்கிறது நம்முடைய வெற்றி அல்ல, ஆனா அந்த எதிரிக்கு முன்னாடி வளர்றதான் வெற்றி. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க, எதிரியை ஜெயிக்கிறது வெற்றி அல்ல. எதிரியை ஜெயிக்கிறது வெற்றி அல்ல. நல்லா சொல்லுங்க, எதிரியை ஜெயிக்கிறது வெற்றி அல்ல. எதிரியே நம்மளை தொட முடியாத அளவுக்கு நம்ம வளர்றோம் பாருங்க, வளர்றோம் பாருங்க. அதுதான் என் சத்துருக்கு முன்னாடி என் சத்துருவை கத்தரை அழிக்கல, என் சத்துருக்கு முன்னாடி என் தலையை நிமிர பண்ணுகிற ஒரு கர்த்தர். ஹல்லேலூயா. இந்த சத்தத்தை கேட்கிற யாராவது ஒருத்தருடைய இருதயத்துல, ஆண்டவரே இவ்வளவு பிரச்சனை பண்றான், அவனை அழிச்சிருங்க, அவன் ஒன்றும் இல்லாம போகணும், அவன் என் முன்னாடி வெட்கப்பட்டு போகணும், அவன் முன்னாடி நான் ஜெயிக்கணும் அப்படின்னு யாராவது ஜெபம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா தயவு செய்து அந்த ஜெபத்தை மாத்துங்க, அந்த ஜெபத்தை மாத்துங்க. அவங்க ஃபெயிலியர் ஆக வேண்டிய அவசியம் கேட்கல, அவங்க மானம் கெட்டு போக வேண்டிய அவசியம், அவங்கள 10 பேர் திட்டுறதை பார்த்து நம்ம சந்தோஷப்பட வேண்டிய அவசியம் வேதத்தின்படி சத்துரு அழிந்து போகிறதற்கு நம்ம ஜெபிக்க வேண்டாம், சத்துரு விழுந்து போகிறதுக்கு ஜெயிக்க வேண்டாம். ஆனா ஒன்னு ஜெபிக்கணும், என்ன தெரியுமா? சத்துருக்கு முன்னாடி எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என்ன வளர்த்து 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 வளர்த்து. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே ரொம்ப டேஞ்சர் என்ன அப்படின்னு சொன்னா, சில நேரத்தில் பிசாசு உங்களை எங்க கொண்டு போய் விடுவான் தெரியுமா? இந்த வீம்புன்ற ஒன்ன கொண்டு போய் விட்டுருவான். சிக்கிறாதீங்க. இப்ப பாரு, ஒரு வீம்புன்னா நீ மட்டும்தான் வாங்குவியா, நான் வாங்க மாட்டேனா, என்னால வாங்க முடியாதா, நீயா நானா, பார்த்துக்கலாமா, இப்படின்ற ஒரு வீம்பு உங்களுக்கு வந்துச்சுன்னு வச்சுங்களேன், சில இடத்துல ஆண்டவருடைய பிள்ளைகள் ஜெயிக்கிறதற்கு கத்தர் விட மாட்டாரு. அந்த இடத்துல அவங்க நம்மள குறைவா நினைக்கிறது மாதிரி கத்தரை அனுமதிப்பாரு. ஆனா ஒரு நாள் தெரியும், அவர்களை விட பல மடங்கு கத்தரமை உயர்த்தி வைத்திருப்பார். ஹல்லேலூயா. அதனால நமக்கு வீம்பு, சத்தமா சொல்லுங்க, நம்முடைய இந்தியர்களுக்கே அது உரியதா இருக்குது. அப்படின்னா ஒருத்தர் இந்த ரோல்ஸ் ராய்ஸ் கார், அந்த கார் ஒன்று என்ன பண்ணிட்டாங்களாமாமா, ஒரு ஷோரூமில் போய் கார் கேட்டதுக்கு இவர் விவசாய ட்ரெஸ்ஸில் போன உடனே அந்த காரை பார்த்தோன்னா, உங்களுக்கெல்லாம் கார் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொன்ன உடனே தன்னுடைய அசிஸ்டண்ட்டை வச்சு 10 காரை வாங்கி விட்டு குப்பாடுறதுக்கு விட்டாராம். ஆமாம், இது நம்முடைய குணம். என்னன்னா, நீ என்ன வாங்க மாட்டேன்னு சொன்னியா அப்படின்னு. அமெரிக்காவில் அதே மாதிரி இதுக்கு முன்னாடி நடந்த ஒருத்தர் இந்த மாதிரி ஒரு கார் ஷோரூம் போய் கார் வாங்க பார்த்தா, அவர் உங்களுக்கெல்லாம் எப்படி கார் கொடுக்கறது அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பெரிய சாமியார். இவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னு சொன்னா, நீ எனக்கு சாமியாருடைய வேஷம் எல்லாம் இங்கே ஒரு மாதிரி இருக்கும்ல, அந்த வைஜாமா மாதிரிலாம் போட்டு, ஆனால் ஃபாரின்காரங்கெல்லாம் கோட் ஷூட்டு போட்டு தானே உட்காந்துருப்பாங்க. இவர் என்னமோ அந்த வேஷ்டி இதெல்லாம் போட்டு போன உடனே இவர் ரொம்ப பிச்சைக்காரர் மாதிரி நினச்சிட்டாங்க. அதனால உங்களுக்கெல்லாம் கார் கொடுக்க மாட்டோம்னு சொன்ன உடனே இவர் அவருக்கு ஏகப்பட்ட கோடீஸ்வரங்க கார் கொடுத்துருக்காரு. எல்லா காரையும் லைனா நிக்க வச்சுட்டு வீடியோ ஷூட் பண்ணி சோசியல் மீடியால போட்டு விட்டாராம். போங்கடா இதான் பாருங்க அப்படின்னு. அதை பார்த்து அங்க இருக்கிற ஒருத்தங்க இன்னொரு ஊர்ல இருந்து இவன் இப்படி பண்ணிட்டு இருக்கானான்னு சொல்லி சாப்பாடுல ஸ்லோ பாய்சன் கொடுத்து அவர் அப்படி கண்ணுக்கு தெரியாமலே கொஞ்சம் கொஞ்சமா பலவீனப்பட்டு அப்படி இறந்துட்டார். அப்போ சில நேரங்கள் எல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்ம எந்த இடத்துலயும் என்ன பண்ணக்கூடாது சொல்லுங்க சத்தமா, நீயா நானா அப்படின்ற இடத்துக்கே கேட்கல, நீயா நானான்ற இடத்துக்கு நான் போக கூடாது. ஆனா நான் ஆராதிக்கிற கர்த்தர் ஒரு நாள் அவனுக்கு முன்னாடி என்ன கொண்டு என் தலையை, அதைத்தான் வேதம் சொல்லுகிறது, என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை நீர் எண்ணெயால் நல்ல கரங்களை தட்டி, இன்னைக்கு வெட்கப்பட்டு போய் நிக்கிற இடத்துல, இன்னைக்கு அவமானப்பட்டு போய் நிக்கிற இடத்துல, இன்னைக்கு குறைஞ்சு நிக்கிற அந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் உங்க தலையை உயர்த்துவார். அவர்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை கர்த்தர் ஆயத்தப்படுத்துவார். ஹல்லேலூயா. எப்பொழுதுமே ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், நம்முடைய எதிரிய நம்ம ஜெயிக்கிறது வெற்றி அல்ல.
ஹலோ, நான் சொல்றதுக்கு உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். நமக்கு விரோதமாய் வருகிற எதிரியை ஜெயிக்கிறது நம்முடைய வெற்றி அல்ல, ஆனா அந்த எதிரிக்கு முன்னாடி வளர்றதான் வெற்றி. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க, எதிரியை ஜெயிக்கிறது வெற்றி அல்ல. எதிரியை ஜெயிக்கிறது வெற்றி அல்ல. நல்லா சொல்லுங்க, எதிரியை ஜெயிக்கிறது வெற்றி அல்ல. எதிரியே நம்மளை தொட முடியாத அளவுக்கு நம்ம வளர்றோம் பாருங்க, வளர்றோம் பாருங்க. அதுதான் என் சத்துருக்கு முன்னாடி என் சத்துருவை கத்தரை அழிக்கல, என் சத்துருக்கு முன்னாடி என் தலையை நிமிர பண்ணுகிற ஒரு கர்த்தர். ஹல்லேலூயா. இந்த சத்தத்தை கேட்கிற யாராவது ஒருத்தருடைய இருதயத்தில், ஆண்டவரே இவ்வளவு பிரச்சனை பண்றான், அவனை அழிச்சிருங்க, அவன் ஒன்றும் இல்லாம போகணும், அவன் என் முன்னாடி வெட்கப்பட்டு போகணும், அவன் முன்னாடி நான் ஜெயிக்கணும் அப்படின்னு யாராவது ஜெபம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா தயவு செய்து அந்த ஜெபத்தை மாத்துங்க, அந்த ஜெபத்தை மாத்துங்க. அவங்க ஃபெயிலியர் ஆக வேண்டிய அவசியம் கேட்கல, அவங்க மானம் கெட்டு போக வேண்டிய அவசியம், அவங்கள 10 பேர் திட்டுறதை பார்த்து நம்ம சந்தோஷப்பட வேண்டிய அவசியம் சத்தமா என்ன? நீங்க நிறைய பேர் ஜெபிக்கிறது மாதிரியே தெரியுது. உன் முகத்தை பார்த்தா, ஏன் பாஸ்டர் இந்த 100 நாள் ஜெபத்துக்கு அதுக்கே தான் வந்தேன், நமக்கு பெரிய ஒரு எதிரியை எழும்பிட்டான், எப்படியாவது கத்தர் காலகையை உடைச்சு அவன் எங்கிட்ட வந்து சாரி கேட்கணும், என்ன நான் அவன் முன்னாடி நான் ஜெயிக்கணும், என் கதை தான் ஜெயிக்கணும்னு வந்தா நீங்க என்னன்னா அந்த ஜபமே பண்ணாதீங்கன்றீங்களே. இல்ல, வேதத்தின்படி சத்துரு அழிந்து போகிறதற்கு நம்ம ஜெபிக்க வேண்டாம், சத்துரு விழுந்து போகிறதற்கு ஜெயிக்க வேண்டாம். ஆனா ஒன்னு ஜெபிக்கணும், என்ன தெரியுமா? சத்துருக்கு முன்னாடி எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என்ன வளர்த்து 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 வளர்த்து. ஹல்லேலூயா, ஆமென். எதிரிகள் உங்களுக்கு எழும்பிட்டாங்களா ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்க உடனே சுதாகரிச்சுங்க. அவங்க முன்னாடி நான் என்ன பண்ணணும் கேட்கல, அவங்க முன்னாடி என்ன பண்ணணும்? அவனை ஜெயிலில் புத்திக்கு போடணும்னு நினைச்சா உங்க பணம் அதுல தான் செலவாகும், உங்க நேரம் அதுல தான் செலவாகும். அதுக்கு முன்னாடி அவன் முன்னாடி நான் வளரணும்னு நினைங்க. 5 வருஷம்தான். இந்த சில தம்பிங்க எல்லாம் வந்து இந்த பொண்ணை ரொம்ப நேசிப்பாங்க, இந்த பையனை ரொம்ப நேசிப்பாங்க. அவங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா ஏமாத்துவாங்க. உடனே இவங்களுக்கு பயங்கரமான கோபம் வரும். என்னை ஏமாத்திட்டு இன்னொரு பொண்ணோட சுத்திட்டு இருக்கிறான், என்னை ஏமாத்திட்டு இன்னொரு பையனோட சுத்திட்டு இருக்கா, எப்படி விடணும்? விடக்கூடாது. அவளை விட மாட்டேன் நான், அவளை நாரா கிழிப்பேன், அவனை நாரா கிழிப்பேன், அவன் மானத்தை வாங்குவேன், ஃபேஸ்புக்கில் போடுவேன், அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன் அப்படின்னு ஒரு கத்தியை தூக்கி வச்சுட்டு நின்றுப்பாங்க. ஆமா, கொல்லாம விட மாட்டேன். பண்ணினது இவங்க தப்பு, ஏமாந்தது இவங்க தப்பு. ஆனா என்ன அப்படின்னா இவங்களுக்கு அந்த வெறி வரும். என்ன ஏமா அவன், அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட்டோ ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னா கடவுள் தந்தா இருப்பார் உனக்கு. அதுவும் கடவுள்னு கூட சொல்ல மாட்டாங்க, சிலர் கர்த்தர்னே சொல்லுவாங்க. நான் ஆராதிக்கிற கர்த்தர், நீ போகும் வழியிலே உன் காற்றினுடைய டயரை புடுங்கி விட்டு உன்னை விபத்துக்குள் ஆக்கினார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விட்டா சாட்சியே வந்து சொல்லுவாங்க, சர்ச்சில் வந்து சாட்சி கூட சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. அப்போ நான் என்னன்னா, நம்மளை ஏமாத்திட்டாங்களா, நம்மளுக்கு எதிரியா மாறிட்டாங்களா, நான் என்ன பண்ணணும்? நம்ம என்ன பண்ணணும்னா, அவனை எதிர்க்கிறது நம்முடைய வேலை அல்ல, அவனை காமிச்சு கொடுக்கறது நம்முடைய வேலை அல்ல, அவனை பப்ளிசிட் பண்றது நம்முடைய வேலை அல்ல. நம்முடைய வேலை என்னன்னா, என்னை எதிர்க்கிறவர்களுக்கு முன்பாக, என்னை தள்ளினவர்களுக்கு முன்பாக என் தலையை கத்தர் உயர்த்தி நான் வளரணும். நீங்க வளரணும், நீங்க வளரணும். அவங்க கண்ணுக்கு முன்னாடி நீங்க உயரணும், அவங்க கண்ணுக்கு முன்னாடி நீங்க சம்பாதிச்சு காமிக்கணும், அவங்க கண்ணுக்கு முன்னாடி நீங்க உயர்ந்து காமிக்கணும், அவங்க கண்ணுக்கு முன்னாடி நீ தோற்று போக கூடாது, அவங்க கண்ணுக்கு முன்னாடி நீங்க வருத்தப்படக்கூடாது, அவமானப்பட்டு போய் நிக்க கூடாது. தேவனுடைய ஒரு மகிமை, பரிசுத்த ஆவியானவர் சத்துருக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறதற்கு கைகளை தட்டி லாத்தானா மாரா தலாரமா ஜெபம் பண்ண அந்த மகிமை இறங்கட்டும். இயேசுவே, இப்போ ஆண்டவருடைய மகிமை உங்க மேல கடந்து வரட்டும், ஆவியானுடைய வல்லமை கடந்து வரட்டும். கர்த்தர் உங்களை அவங்க கண்ணுக்கு முன்னாடி உயர்த்தட்டும். அந்த வளர்ச்சி அவங்க முன்னாடி ஆண்டவர் என்னை வளர பண்ணுகிறதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏசப்பா, என்ன நீங்க என்ன பண்ணுங்கன்னா, என்ன வளர்த்துங்க. இந்த மாதிரி ஒரு சவால் வந்துச்சுனாலே நீங்க உடனே என்ன நினைக்கணும்னா, கர்த்தர் என்னை அவங்களுக்கு முன்பாக வளர்த்தட்டும். ஈசாக்கை குறித்து வேதம் சொல்லுது, ஈசாக்குக்கு எதிரிகள் ஆரம்பிச்சாங்க.
தன்னுடைய எதிரிகளை ஆரம்பிச்ச உடனே ஏசேக்கில் எதிரி ஆரம்பிச்சாங்க, சித்னாவில் எதிரி ஆரம்பிச்சாங்க. ஈசாக்கு எந்த டாக்டிக்ஸை எதை அவருக்கு பிடிச்சுக்கிட்டாரு? எதை எடுத்தாரு சொல்லுங்க பார்க்கலாம். அவர் வளர்ச்சியில கான்சன்ட்ரேட் பண்ணாரா இல்ல எதிரிய தோற்கடிக்கிறதுல கான்சன்ட்ரேட் பண்ணாரா? கேட்கல, சத்தமா சொல்லுங்க. எதுல கான்சன்ட்ரேட் பண்ணாரு? வளர்ச்சியில தான் கான்சன்ட்ரேட் பண்ணாரு. ஏசேக்குல தனக்கு விரோதமாய் வந்தவங்களை பரவாயில்ல விட்டுரு, சித்தனாவில் தனக்கு விரோதமா வந்தவங்களை பழி வாங்குற எண்ணமோ, சண்டை போடுற எண்ணமோ, அவனை காமிச்சு கொடுக்குற எண்ணமோ, அவனை போலீஸ் ஸ்டேஷன்ல பிடிச்சு கொடுக்குற எண்ணமோ, 10 பேரை பக்காவா ரெடி பண்ணி அவனை அடிச்சுட்டு வாங்கன்னு சொல்ற எண்ணமோ ஈசாக்குக்கு என்ன பண்ணல? வரவே இல்லை. அவருக்கு ஒரே ஒரு எண்ணம் தான் வந்துச்சு. ஏசேக்கில் நீ பண்ணியா, சித்தல நீ பண்ணியா, ரகபோத்துல கர்த்தர் என்ன ஆசீர்வதிப்பார், அடுத்து என்ன ஆசீர்வதிப்பார். ஈசாக்கு வளர்ந்துட்டே போயிட்டான். இப்போ அவனுக்கு எதிரானவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் இவ்வளவு உன்னை டார்ச்சர் பண்ணியும் இவ்வளவு கஷ்டப்படுத்தியும் நீ என் கண்ணுக்கு முன்னாடி வளர்கிறத பார்த்து நாங்க உன்னை கண்டுபிடிச்சோம், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்கிறதை கண்டோம். பிரதர், நீங்க அவங்க கண்ணுக்கு முன்னாடி வளரணும். பிரதர், சிஸ்டர், நீங்க அவங்க கண்ணுக்கு முன்னாடி வளரணும். நீங்க அவங்க கண்ணுக்கு முன்னாடி வளர்ந்தாதான் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறதுனுடைய அர்த்தம். அவங்க முன்னாடி நீங்க வெட்கப்பட்டு நிக்க கூடாது. அவங்க முன்னாடி நீங்க மனம் தளர்ந்து நிக்க கூடாது. அவங்க முன்னாடி நீங்க சோகமா இருக்காதீங்க. நீங்க ஏன் வருத்தப்படுறீங்க? நீங்க உலகம் அப்படிதான் இருக்கும். இந்த ஈசாக்குனுடைய அபிஷேகத்தை கர்த்தர் உங்க எல்லாரும் மேலையும் கர்த்தர் கிருபையா இப்ப வைப்பாராக. ஒருவேளை ரொம்ப உடைஞ்சு போய் நீங்க வந்திருக்கலாம், பாஸ்டர் நான் என்ன தப்பு பண்ணேன்னு என்ன இப்படி பண்றாங்க. நீங்க செய்யாத தவறுக்காக ஈசாக்குனுடைய தகப்பனாருடைய துறவு அங்க அவ்வளவு அழகா எழுதி வச்சிருக்குது, இது என் பிள்ளைக்கு தான் சொந்தம்னு. ஆனா அதோட வாக்குவாதம் பண்றாங்க. தனக்கு உரிய சொத்து, தனக்குரிய துறவு, அதை கூட விட மாட்டேங்கிறாங்க பாருங்க. ஆனா ஈசாக்கு ஒரு முடிவெடுத்தான், நீ பண்றதெல்லாம் துரோகம்னு எனக்கு தெரியும்பா, நீ என்னை ஏமாத்துறன்னு எனக்கு தெரியும்பா, நீ துஷ்டன்னு எனக்கு தெரியுதுப்பா. ஆனா ஒண்ணு நான் உன் கூட என்ன பண்ண மாட்டேன்னா ஃபைட் பண்ண நீ எடுக்கிறியா எடுத்துக்கோ, நீ வைக்கிறியா வச்சுக்கோ, நான் உன் கூட ஃபைட் பண்ண மாட்டேன். ஆனா எனக்கு ஒரு ஆராதிக்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். என்ன பண்ணுவாரு? வளர்த்துவார். ஒரு பொண்ணு கிடைக்கல அப்படின்றதுக்காக கையை காலை அறுத்துட்டு உட்காந்துருக்க கூடாது. ஒரு பொண்ணு கிடைக்கலன்றது கூட மொட்டை அடிச்சு அப்படியே தெரிஞ்சிடக்கூடாது. ஒரு பையன், நமக்கு விருப்பப்பட்ட பையன் கிடைக்கல அப்படின்றதுக்காக அவ்வளோதான் என்னுடைய வாழ்க்கையே போச்சு அப்படின்னு நினைக்கக்கூடாது. என்ன பண்ணணும்னா, நம்மளை விட்டு போனவங்களை, நம்மளை வேண்டான்னு சொன்னவங்க ஆச்சரியப்படுற, ஐயோ இந்த பையனை நம்ம மிஸ் பண்ணிட்டோமே, ஐயோ இந்த பொண்ணை நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவங்க கண்ணுக்கு முன்னாடி ஏசப்பா உங்களை என்ன பண்ணணும்னா கர்த்தர் உங்களை வாழ்ந்து காமிக்கிறது. ஹalleluya. இப்ப சொல்லுங்க, ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, சத்தமாய் பாடுவோம். ஆவியானவரே, பரிசுத்த, பாடு திரும்ப ஆவியானவரே, ஆவியானவரே, எல்லாரும் பாடுவோம். ஹalleluya. பரிசுத்த ஆவியானவரே, எதிரிகளின் சூழ்ச்சிகள் சொல்லு பலன் வேண்டுமே. கேளுங்க அப்பா, உடல் சோர் வசதிகள், பலவீனங்கள் நீக்கி உற்சாகத்தால் நிரப்ப வேண்டுமே. உடல் சோர் வசதிகள், பலவீனங்கள் நீக்கி உற்சாகத்தால் நிரப்ப வேண்டுமே. இப்ப கைகளை மேல தட்டி ஆவியானவரே ஸ்தோத்திரம். ஹalleluya.
பரிசுத்த ஆவி. திரும்ப திரும்ப ஆவியானவரே அப்பா இறங்குங்க அப்பா, ஒவ்வொருவர் மேல் ஒவ்வொருவர் மேல். நமோ ரக்கதலர் தியாகரமோதனம். பரிசுத்த ஆவியானவரே. ஹalleluya. உங்களுடைய டைரியில அந்த டைரியினுடைய ஃப்ரண்ட் பேஜில் எழுதி வைங்க. என்ன எழுதி வைங்க அப்படின்னு சொன்னா, நான் என்னுடைய வளர்ச்சியில மட்டும்தான் கான்சென்ட்ரேட் பண்ணுவேன்னு எழுதி வைங்க. நான் என்னுடைய கேட்கல, நான் என்னுடைய வளர்ச்சியில, என்னுடைய தரிசனத்துல, என்னுடைய உயர்வுல, பரலோகத்துக்கு நான் போறத அதுல குறிச்சு மட்டும்தான் நான் என்ன பண்ணுவேன். கேட்கல, என்னுடைய திசை, என்னுடைய கான்சென்ட்ரேஷனை அதுக்கு நேரே மட்டும்தான் வைப்பேன். எல்லாரும் என்ன கவனிங்க, உங்களுக்கு நிறைய வரும். ஏன்னா பைபிள் சொல்லுது, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள், நீதிமான்களுக்கு வரும் துன்பங்கள் ஒன்னா இருக்கும்னா சொல்றாரு. இல்ல நீதிமானுக்கு 2 வருஷம் பிரச்சனை சொல்றாரு, ரட்சிக்கப்பட்டு 7 வருஷம் மட்டும் பிரச்சனை சொல்றாரு. இல்ல, நீதிமான்களுக்கு வரும் துன்பங்கள், ஆனா அதோட முடியல, அவைகள் எல்லாவற்றிலிருந்தும் கர்த்தர் அவனை. அதனால காத்தோட வந்தது காத்தோட போகும், மழையோட வந்தது மழையோட போகும், இருட்டோட வந்தது இருட்டோட போகும், வெளிச்சத்தோட வந்தது வெளிச்சத்தோட போகும். வந்தது திரும்பி வர்ற வழியிலே போயிடும். ஆனா நீங்க மட்டும் ஸ்ட்ராங்கா எழுதி வைக்கணும். என்ன எழுதி வைக்கணும் அப்படின்னா, நான் எதன் மேலதான் கான்சென்ட்ரேட் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா, எனக்குன்னு கர்த்தர் என்ன பிளான் வச்சிருக்கிறாரு, உங்களுக்குன்னு ஆண்டவர் என்ன திட்டம் வச்சிருக்கிறாரு, உங்களுடைய எட்டாத உயரம் என்ன, அதை மட்டும் மனசுல வச்சு, அந்த தரிசனத்தை மட்டும் மனசுல வச்சு நீங்க பாட்டுக்கு ஓடிட்டே இருங்க. நான் நம்புறேன், எவ்வளவு பெரிய அக்கினி 7 மடங்கு எரிஞ்சாலும் டைம்னு ஒன்று ஆகும்போது அந்த அக்கினி என்ன பண்ணி தான் ஆகணும். கேட்கல, சத்தமா சொல்லுங்க, பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, எவ்வளவு பெருசா அக்கினி எரிஞ்சாலும், எவ்வளவு பெருசா அக்கினி எரிஞ்சாலும் அது நெருப்பா இருக்கிறதுனால அது அணைஞ்சுதான் ஆகும். அதனுடைய தன்மையே கொஞ்ச நேரம் தான். அந்த விறகு இருக்கிற வரைக்கும் தான் எரியும். நான் சொல்றேன், அந்த பிரச்சனைக்கும் ஒரு காலம் இருக்குது. அந்த விறகுக்குன்னு ஒரு டைம் இருக்குல்ல, அந்த விறகுக்குன்னு ஒரு டைம் இருக்குமானா, உங்களுக்கு ஏசப்பா அனுமதிச்சிருக்கிற அந்த பிரச்சனைக்கும் ஒரு டைம் இருக்குது. பிரதர், இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. சிஸ்டர், இது தீர்க்க தரிசனமான வார்த்தை இல்ல. இந்த அக்கினி அவியும், இந்த அக்கினி சாம்பலாய் மாறும், இது தன்னுடைய வல்லமையை இழக்கும். ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் வல்லமையை இழக்க மாட்டோம். கிறிஸ்து நமக்கு ஜீவன், சாவு நமக்கு ஆதாயம். நல்ல கரங்களை முழு பலத்தோட தட்டும் போதே, thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. அக்கினி 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 யாத்தாரா ஓராதா ஹத்தலரமா. அந்த வளர்ச்சியில இப்போ கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடிய அந்த அபிஷேகத்தினுடைய மகிமை ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இப்போ இறங்குவதாக. நீதிமான்களுக்கு வரும் அந்த ஆயிரக்கணக்கான அந்த துன்பங்களிலிருந்து என் பிள்ளை நிற்கக்கூடிய ஒரு பலன், கரங்களை தட்டி முழு பலத்தோடு இப்போ பரிசுத்த ஆவியானுடைய ஒரு பலன், பரிசுத்த ஆவியானுடைய ஒரு பலன் இப்போ ஒவ்வொருவர் மேலும் நிறைவாய் வந்து இறங்குவதாக. லம் தமா நஹா ரபோ லே தர பௌ ஷேகர லபதர லியாகதரமா. எஸ் ஆமென். அந்த முன்னேற்றத்திற்கு விரோதமாக இருக்கிற தடைகள் இப்பொழுது உடைவதாக, இயேசுவின் நாமத்தில் உடைவதாக. அந்த தரிசனத்திற்கு விரோதமாக இருக்கிற அந்த சக்திகள் இப்ப இயேசுவின் நாமத்தினால உடைவதாக. தேவனுடைய அக்கினி இறங்கி வரும்போது வனாந்தரங்களை வயல்வெளியாய் மாற்றுகிற பிரசன்னம். யாத்தாரம் தோனமா ரஹதல லதனமா ரஹதல ரத்யானரமா லோதர பௌத்யாக பரலரமா. Thank you Jesus,
Thank you Jesus. கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிற அந்த மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம், ஒரு மிகப்பெரிய உயர்ந்த ஒரு இடம், ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரத்தை ஆண்டவர் உங்களுக்கு வச்சிருக்கிறாரு. ஒரு மேன்மையான இடத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. உங்க குடும்பத்துல யாருக்கும் வைக்காத ஒரு மேன்மையான இடத்தை கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்கிறாரு. உங்க அம்மா அப்பா யோசிச்சதை காட்டிலும் பெரிய ஒரு இடத்தை ஏசப்பா உங்களுக்கு வச்சிருக்கிறாரு. நீங்க யோசிச்சதை காட்டிலும் ஒரு பெரிய இடத்தை கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்கிறாரு. கர்த்தர் இன்னைக்கு ஆணையிடுறாரு, நீ அதுல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணு மகனே, மகளே. அது மட்டும் உனக்கு முன்னாடி இருக்கட்டும், அது மட்டும் உனக்கு முன்னாடி இருக்கட்டும். அதுக்கு இடையில வர்ற இந்த வியாதி காணாம போயிடும், அதுக்கு இடையில வருகிற இந்த மனுஷன் காணாம போயிடுவான், அதுக்கு இடையில வருகிற இந்த குறைவு நிறைவாகும், அதற்கு இடையில வந்திருக்கிற இந்த அவமானம் சரியாகும். ஹalleluya. சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ இயேசு என்னை காத்திடுவா. பாடுவோம். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ இயேசு என்னை காத்திடுவா. அவரே என்னை காண்பவர், அவரே அவரே என்னை காப்பவர். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ இயேசு என்னை காத்திடுவா. சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ இயேசு என்னை காத்திடுவா. எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூத சேனைகள் கொண்டு என்னை காப்பாரே. எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூத சேனைகள் கொண்டு என்னை காப்பாரே. ஆவியினால் யுத்தம் சாத்தானை, ஆவியினால் யுத்தம் வெல்வேனே. சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. அவரே என்னை காப்பவர். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ இயேசு என்னை காத்திடுவா. சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ இயேசு என்னை காத்திடுவா. ஹalleluya. ஆமென்.